வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது. ஃபர்ஸ்ட் ரகம் என்ன அப்படின்னா, ஸ்டேட்டஸே வைக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப்பில் என்ன இருந்தாலும் சரி அதை ஸ்டேட்டஸில் வைக்கவே மாட்டாங்க. அது ஏதோ பேருக்கு ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து இருக்கும். செகண்ட் ரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, ஆனால் எதுக்காக வைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. சும்மா அப்போ என்ன கண்ணில் படுதோ அது எல்லாத்தையும் தூக்கி ஸ்டேட்டஸில் வச்சுட்டே இருப்பாங்க, ட்ரெயின் விட்டுட்டே இருப்பாங்க. தேர்ட் ரகம் என்னன்னா, ஓகே, நார்மல் பீப்புள்ஸ் அவங்க மைண்ட் செட்டில் அன்னைக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அவங்க அன்னைக்கு என்ன பண்ணாங்க, எங்கே வெளியே போனாங்க அப்படிங்கிறத வந்து ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. ஸோ அது வந்து தேர்டு. ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து கன்வே பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அதை வந்து பர்சனல் நம்பரில் சென்ட் பண்ண முடியாது. ஸோ அதை அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமாக வச்சு அதை அவங்களுக்கு கன்வே பண்ணுவாங்க. அந்த பர்சன் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த மெசேஜ் வந்து டெலீட் பண்ணிடுவாங்க. இன்னும் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் லெஜெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க வந்து ஷாக் ஆகுற அளவுக்கு வந்து வைப்பாங்க. நம்ம போயிட்டு இப்படி நடந்துச்சா அப்படின்னு கேட்டா, இல்லையே அப்புறம் எதுக்கு ஸ்டேட்டஸ் வச்சீங்க அப்படின்னு கேட்டா, சும்மா வச்சேன், என்ன ரியாக்ஷன் வருது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வச்சேன் அப்படின்னுவாங்க. நீங்க எந்த ரகம் அப்படின்ட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க.